அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 12ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து முக்கியமான ஒரு 25 நாட்கள் தேர்வு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலில் நான் பாருங்க. இந்தியாவில் ஆங்கிலேய கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் ஆங்கிலேய கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கிபி 1835. இரண்டாவது வினா இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஏஓ ஹியூம். மூன்றாவது வினா கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவியவர் யார்? கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜஜேந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரீந்தர் குமார். நாலாவது வினா தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அன்னி பெசன்ட். இவங்க எந்த ஆண்டு தொடங்குவாங்கன்னா 1916 செப்டம்பர் மாதம். திலகர் 1916 ஏப்ரல் மாதம். ஐந்தாவது வினா 1916ஆம் ஆண்டு லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முஸ்லிம் லீக்கின் தனித்தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. ஆறாவது வினா இந்தியா அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? இந்தியா அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வேலண்டைன் சிரோலி. இந்தியா அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோலி. ஏழாவது வினா அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி லாலா லஜபதி ராய். எந்த ஆண்டு நடந்திருக்குன்னா 1920 அக்டோபர் 30. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலைவர் லாலா லஜபதி ராய். எந்த ஆண்டு நடந்திருக்குன்னா 1920 அக்டோபர் 30. எட்டாவது வினா சைமன் கமிஷன் காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அக்குழுவில் இந்தியர்கள் இடம்பெறவில்லை. ஒன்பதாவது வினா இந்தியாவின் மூவர்ண கொடி எப்பொழுது ஏற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ டிசம்பர் 31 1929. அதை ராவி நதிக்கரையில் எப்போ ஏற்றுவாங்கன்னா 1930 ஜனவரி 26. பத்தாவது வினா பின்வரும் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பஞ்சாப் துணை ஆளுநர் ரெஜினால்டு டயர் என்பது தவறானது. பாக்கியெல்லாம் சரியானது. பாருங்க தலித் பகுஜன் இயக்கம் அம்பேத்கர், சுயமரியாதை இயக்கம் பெரியார், சத்தியாகிரக சபை ரவுலட் சட்டம். 11வது வினா கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர்களில் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ராஜாஜி. 12வது வினா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1925. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925. 13வது வினா 64 நாட்கள் உண்ணாவிரதத்துக்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜஜேந்திரநாத் தாஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா சாண்டர்ஸ் கொலை வழக்கு என்ற இரண்டாவது லாகூர் சதி வழக்கில் சிறையின் மோசமான நிலைமைகள், பாரபட்சமான நடவடிக்கை ஆகியவற்றை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தார். அதனால இறந்துருவார். 14வது வினா முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு? முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை
ஆப்ஷன் பி 1854. 15வது வினா. முகலாயர் காலத்தில் அலுவலக மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பாரசீகம். 16வது வினா. லண்டன் பிரிவு கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யார்? லண்டன் பிரிவு கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சையது அமீர் அலி. 17வது வினா. எப்போது முஸ்லிம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்தது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆகஸ்ட் 16, 1946. 18வது வினா. கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி லின்லித்கோ பிரபு. கிரிப்ஸ் தூதுக்குழு எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1942 மார்ச் 22. முக்கியமானது 1942 மார்ச் 22. யாருடைய காலத்தில் வந்திருக்குன்னா லின்லித்கோ பிரபு. 19வது வினா. இந்திய தேசிய ராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு. 20வது வினா. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி லின்லித்கோ பிரபு. 21வது வினா. 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வேவல் பிரபு. 22வது வினா. இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கிளமன் அட்லி. 23வது வினா. பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசையை தேர்வு செய்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இப்போ பாருங்க, ஆகஸ்ட் நன்கொடை எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8, 1940. தனிநபர் சத்தியாகிரகம் வந்து அக்டோபர் 17, 1940. இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை வந்து 1945. நேரடி நடவடிக்கை நாள் வந்து 1946 ஆகஸ்ட் 16. அப்போ வந்து 3, 4, 1, 2 என்பது தான் சரியான விடை. 24வது வினா. அரசமைப்பு நிர்ணய சபையின் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 13 அன்று ஜவஹர்லால் நேரு இந்திய அரசமைப்பு குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தார். அது எப்போ நடைமுறைக்கு வரும் பார்த்தீங்கன்னா 1947 ஜனவரி 22. முக்கியமானது 1947 ஜனவரி 22. 25வது வினா பாருங்க. அரசமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நவம்பர் 26, 1949. நண்பர்களே, இனி நம்ம 12ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து முக்கியமாக ஒரு 25 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.